ஹாய் ஹலோ லெட்ஸ் வெல்கம் பேக் டு மெக்கானிக் இது நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோண்டா சிபி யூனிகானில் வந்து நமக்கு ஸ்பீடோமீட்டர் வந்து ஒர்க் ஆகலை. ஸ்பீடோமீட்டர் கேபிள் போயிடுச்சா, இல்லை நடுவில் ஏதாவது கட்டாகி நிற்குதா, இல்லை மீட்ரு தான் போயிடுச்சா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரன்னிங் ஓடிட்டு இருக்குது பார்த்தீங்களா, வண்டி வந்து ஆக்சுவலாக ரோட்டில் ஓடிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், ஸ்பீடோமீட்டர் நல்லா பாருங்கள், சென்டரில் இருக்கிறது. அந்த கேபின் எதுவுமே வந்து வேலை செய்யலை பாருங்கள். ஸ்பீடோமீட்டர் கண்டிப்பாக முள்ளே நவராது. ஏதாவது ப்ராப்ளம் நடுவில் கட் ஆகிட்டாலோ இல்லை மீட்ரு வந்து ப்ராப்ளம் ஆகிட்டாலோ கண்டிப்பாக மீட்ரு கண்டிப்பாக ஓடாதுங்க. அதை தான் எப்படி சால்வ் பண்ண போகிறோம். கழட்டி செக் பண்ணி பார்ப்போங்க. உள்ள கேபிள் ஏதாவது கட் ஆகிருக்கா, இன்னர் வந்து கட் ஆகிருக்கும். இன்னர் வந்து கட் ஆகிருக்கும், சில இன்னர்லாம் கீழே இறங்கி நின்றுக்கும். அதனால் வந்து நமக்கு மீட்ரு ஒர்க் ஆக போகலாம். சம்டைம்ஸ் வந்து மீட்ரு வந்து உள்ளே ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருந்தால் நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்க, ஓடாது அவ்வளோ சீக்கிரம். ரீசெட் பண்ணுறதும் அப்படி தாங்க. ரீசெட் பண்ணால் அது கூட பிரச்சனை இருக்காது. இப்போ கேபிள் வந்து கட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். மேக்ஸிமம் கேபிள் தாங்க கட் ஆகும். இதுக்கு மீட்டர்லாம் அவ்வளோ சீக்கிரம் போகாது, அந்தளவுக்கும் போட மாட்டாங்க லோ குவாலிட்டியில். ஓகேங்களா? ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் கீழே விழுந்தால் மட்டும்தான் மீட்ரு கொஞ்சம் டேமேஜ் ஆகும், மீட்ரு ப்ராப்ளம் அந்த மாதிரி வரும். இதில் அந்த மாதிரி பிரச்சனை இல்லைங்க, கேபிள் தான் கட் ஆகிருக்கு. அதை பார்ப்போங்க. பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணிட்டீங்க, லைட்டாக திரும்பி விட்டு நம்பி விட்டு எடுத்திங்கன்னா வெளியே எடுத்துக்கலாம். இதில் கேபிள் இருக்கணும், கேபிளவே காணும், சுத்தமாக அவுட்டும். அப்போ கேபிள் சுத்தமாக இல்லை, கேபிள் தான் போயிடுச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் மட்டும் வாங்க முடியாங்க, செட்டாக கேபிள் தான் கிடைக்கும் சிபி யூனிகானுக்கு எல்லாமே. முதல்ல பார்த்தீங்கன்னா வண்டிகளை இன்னர் மட்டும் வாங்கினீங்கன்னா போதும், வேலை அவுட்ரு லேயர் வந்து இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கு எல்லாமே எல்லாம் செட்டு தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹப் டிரைவ் வந்து நல்லா இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். சுற்றி விட்டால் உள்ளக்கு வந்து ஒரு ரவுண்டு வந்து சுற்றி இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது நல்லா இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். அப்போ தான் நீங்கள் வாங்க போகும்போது கேபிள் மட்டும் வாங்கினா போகுது அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம். அந்த அப் டிரைவ் நல்லா இல்லை அப்படின்னா அதுவும் சேர்த்து வாங்கினேன். அப் டிரைவ் வந்து நல்லா இருக்குது இதில், ஆனால் ஒரு பிரச்சனை இல்லைங்க. இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டு வைசர் வந்து கண்டிப்பாக கழட்டி ஆகணும். சிபி யூனிகான் ஃபுல்லாகவே கவர்டுங்க, ஆனால் ஃப்ரண்ட் வைசர் கண்டிப்பாக கழட்டி ஆகணும். இந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் விட்டு நான் ஃப்ரண்ட்டு அதாவது லெஃப்ட் சைடில் இருக்க ஷேடை வந்து கழட்டிட்டேன். தென் ரைட் சைட் ஷேடையும் நான் கழட்டணும். ஸ்க்ரூ வந்து லூஸ் விட்டு ரைட் சைட் ஷேடையும் கழட்டிக்கணும். உள்ள ஃபுல் வைசரே கழட்டி தாங்க ஆகணும். கழட்டாமலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபுல்லாக இக்கட்டாக இருக்கும், கைவிட்டு கூட மாட்ட முடியாது. அப்படியே பண்ணாலும் ப்ராப்பராக இருக்காதுன்னு வச்சுக்கலாம். லூஸாக இருக்கும், டைட்டாக இருக்கும். மேக்ஸிமம் டைட் பண்ண முடியாது, உள்ளக்க கையே போக முடியாது, அந்தளவுக்கு ஒயரிங் எல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வைசர் கட்டி ஆகணும். வைசர் கட்டுறது ஜஸ்ட் 3 போல்ட்டு. கீழே வந்து 10 mm போல்ட் ஒன்று இருக்குங்க, ரைட்டு லெஃப்ட் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். தென் இந்த ஷேடோட 2 ஸ்க்ரூ, அவ்வளோதாங்க. ரொம்ப அதிகமாக எல்லாம் கழட்டிகிட்டு இருக்கானா 3 ஸ்க்ரூ. இப்போ ஒன்று கழட்டுறாங்களா, தென் இது ரைட் சைடில் இருக்குது. தென் லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அடியில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த 3 ஸ்க்ரூ ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வைசர் வந்து ஆடாது. நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பல்பெல்லாம் சேக் ஆகாது இருக்கும். இது ஒன்ஸ் வந்து எதாவது கட் பண்ணிட்டீங்க, ஏதாவது உடச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, வைசர் செட்டை மாற்றி தான் ஆகணும். அதனால் கழட்டும் போதும் போடும்போதும் கேர்ஃபுல்லாக போட்டுக்கிறது உங்கள் பொறுப்பு. ஓகேங்களா? நான் சொல்கிறது சொல்லிட்டேன். இப்போ அந்த ஸ்க்ரூ நான் கழட்டிட்டேன், இந்த ஸ்க்ரூ வந்து கழட்டி ஆகணும். ஸ்க்ரூ கழட்டும் போது ஏதாவது நம்பிடுறாங்க, வைசருக்கு இது எல்லாமே ஃபைபர் தான், உடஞ்சா நான் பொறுப்பு இல்லை. அதனால் சொல்லிட்டேன், எதாக இருந்தால் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். அவ்வளோ சீக்கிரம் அடித்தோம் பிடிச்சோன்னெலாம் இழுத்தரக்கூடாது. எல்லாமே ஃபைபர் மெட்டீரியல் ஆச்சா, ஒரு துளி பட்டன்னு கிராக் விழுந்துட்டால் போச்சுங்க, புதுசாக மாற்றி ஆகணும். ஏன்னா வண்டி ஓடும்போது இது ஆடிச்சுன்னா அப்படியே கீழே விழுந்துடும், நிற்காது வைசரு. 3 ஸ்க்ரூவில் தான் நிற்கிது. ஒரு ஸ்க்ரூ கட் ஆனாலும் வாசர் வச்சு போடலாம், ஏதோ கொஞ்ச நாளைக்கு இருங்க. ஆனால் எல்லா மாதிரியும் ஒரே மாதிரி இருக்காது. ஓகேங்களா? கீழே இருக்க அங்கே வருங்க 10 mm இருக்குது, அதையும் ஸ்க்ரூ காடி கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரூ போட்டு நம்ம லூஸ் விட்டுக்கலாம், ஸ்க்ரூ டிரைவர் போட்டுமே. பாருங்கள், இந்த இதில் மட்டும்தான், இந்த ஒரே ஸ்க்ரூவில் மட்டும்தான் கீழே நிற்கிது அந்த வைசரே, ஃபுல் செட்டே. ஓகேங்களா? நம்பர் பிளேட்டு செட்டாக தான் இருக்குது. நம்பர் பிளேட்டாக தனித்தனியாக கழட்டிகிட்டு இருக்காதிங்க. 3 ஸ்க்ரூ மட்டும் கழட்டுங்க போகுது. அதிகமாக எல்லாம் கழட்டிட்டு இருந்தீங்க நம்பர் பிளேட்லாம் தனியாக வேஸ்ட்டு தான். இப்போ பாருங்கள், நான் கழட்டுனேன்னு எல்லாம் செட்டாக வைசர் செட்டே வந்துருப்பாருங்க. இப்போ பாருங்கள், ஏதாவது வாசர் இருந்தால் செக் பண்ணி எடுத்துங்க. ஏன்னா கழட்டுமா விழுந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா நமக்கு வேலை சீக்கிரம் ஆகணும் தான் யோசிப்பீங்களோ இல்லையா, என்னென்ன மிஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. அதுதான். ஆக்சுவலாக கேமராமேன் வெளியே போயிட்டாருங்க, இப்போ தான் வந்திருக்காரு, அவர் எடுக்கார் இனித்தான். ஓகேங்களா? வீடியோ கொஞ்சம் ஷேக் இருந்தாலும் அப்படி இப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஃபுல்லாகவே வந்து டிஸ்மேண்டில் பண்ண போகிறேன், வைசர் ஃபுல்லாகவே. கேமராமேன் இப்போ தான் வந்திருக்காரு, அவர்கிட்ட கொடுத்துடலாம் கேமராவை நம்ம. ஓகே, நீங்கள் கேப்சர் பண்ணுங்கள், அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே.
இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா வைசர் ஃபுல்லாக எல்லாமே கழட்டியாச்சுங்க. இனி தான் ஃபுல் செட் வைசரே. லைட்டாக மெதுவாக தான் அடிக்கணும், இழுத்தீங்கன்னா முடிஞ்சது, சோடி சுத்தம். ஓகேங்களா? அதனால் கேர்ஃபுல்லாக எப்போவுமே ஹேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணும். ஃபைபர் மெட்டீரியல் எல்லாமே இழுத்துட்டிங்க முடிஞ்சது. அதனால் மெதுவாக பண்ணணும் எந்த வேலையாக இருந்தாலும். இப்போ ஒயரிங்கெல்லாம் இருக்குது, ஒயரிங்கெல்லாம் அந்த கெஜெட்ஸ்லேருந்து கழட்டி விடணுங்க. லாக்கு தான் இருக்கும், சின்ன லாக்கு. அது லாக்கு லைட்டாக அமுத்தி விட்டு இழுக்கணும். நீங்கள் சும்மா இழுத்தீங்கன்னா போச்சு, கட்டாயிரும். பாருங்கள், லாக் லைட்டாக இருக்கும், அதை அமுத்தி விட்டு தான். அந்த பிளாக் கலர் ஒன்று தாங்க, பிளாக் கலர் லாக்கு, ஒரே லாக்கு தான். அந்த லாக்கை மட்டும் கழட்டிங்கன்னா போதும். வைசரை கழட்டிட்டோம். வைசர் எதுவும் கிராக்கெல்லாம் இல்லை, எதுவும் உடையில, டேமேஜ் இல்லை. பாருங்கள், இந்த லாக் ஒன்று கழட்டினீங்கன்னா போதும். வைசர் ஏதாவது உடஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கணுங்க. ஏதாவது உடஞ்சிருந்தா லைட்டாக பேஸ்ட் போட்டு கூட ஒட்டிக்கலாம். ரொம்ப உடஞ்சிருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, வைசரை செட்டாக மாற்றி தான் ஆகணும். வைசர் மட்டும் தனியாக கிடைங்க, அந்த இண்டிகேட்டரு இதெல்லாம் நீங்கள் கழட்டிக்கலாம். இந்த ஃப்ரண்ட்டு வைசர் மட்டும் தனியாக கிடைக்கும், நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி மாட்டிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இவ்வளோ உள்ளக்கு இருக்குது. நீங்கள் எப்படி கைவிட்டு கழட்டுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. வைசர் கழட்டினா தான் இது மாட்டிக்க முடியும். ஆனால் வைசர் கழட்டாமலாம் ஷார்ட்கட் எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க, கட்டிங் பிளேயர் விட்டு லூஸ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இதை கழட்டினா தான் நமக்கு உண்மையே தெரியும். ஆக்சுவலாக கீழேயே தெரிஞ்சிடுச்சு இன்னர் இல்லைங்கிறது. இன்னர் தான், கேபிள் தான் ப்ராப்ளம். கேபிள்லாம் செட்டாக தான் வரும். கேபிள் வந்து ஒரு 120 rupees அவ்வளோதாங்க வரும். நீங்களே வாங்கி நீங்களே வீட்டில் மாற்றிக்க முடியுங்க. அவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கும். இன்னும் வைசர் கட்டும் போட்டு கேர்ஃபுல்லாக கட்டிங்கன்னா போதுங்க. இது லூஸ் இதை டைட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக டைட் பண்ணுங்க. இது மரம் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், மீட்டர்லேயே கீழே மரம் போயிட்டால் பரவாயில்ல, வேறு கேபிள் மாற்றிக்கலாம். மீட்ரு காடியில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மரம் போயிடுச்சு, த்ரெட்டு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா எத்தனை தான் புதுசு போட்டாலும், நீங்கள் கேபிள் புதுசு போட்டாலும் கண்டிப்பாக நிற்காது. கேபிள் கீழே இறங்கி ஓடும், கண்டிப்பாக மீட்ரு வேலை செய்யாது. அதனால் மீட்டரில் அசம்பிள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதை வந்து த்ரெட்டெல்லாம் டேமேஜ் ஆகாத போடணும். அப்படி டேமேஜ் ஆகிடுச்சுன்னா மீட்டரும் சேர்த்து மாற்ற வேண்டியதாங்க. அதனால் ஒன் டைம் போட்டாலும் கரெக்டாக மெதுவாக பொறுமையாக போடுங்க, ஒரு அவசரம் இல்லை. ஓகேங்களா? பாருங்கள், உள்ளே இருக்க கேபிள் எவ்வளோ வளர்த்தி இருக்கணும். நமக்கு இன்னர் வந்து பாருங்கள் இத்தினோண்டு தான் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. இன்னர் தான் கட்டு. இது நார்மல் தாங்க, எந்த இஷ்யூனாலும் கட் ஆகுது. ரொம்ப நாள் வந்து இருந்துச்சுன்னாவே கட் ஆயிருங்க. சில டைம் வந்து ஏதாவது ரொம்ப ஆயில் வந்து இல்லாமல் ட்ரையாக இருந்து ஓடுச்சுன்னா, ரொம்ப எதாக இருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா அது கம்பி மாதிரி தான் இருக்குங்க. கம்பியெல்லாம் சுற்றி வச்சுருப்பாங்க. ரொம்ப நாள் சுற்றிட்டு ஒரு நாள் வந்து டைட்டாக மீட்டருக்கு டைட்டாக பிடிச்சாலும், அப்ரேவுக்கு டைட்டாக பிடிச்சாலும், ஒன் சைட் டைட்டாக பிடிச்சாலும் கட் ஆயிருங்க கண்டிப்பாக, ரொட்டேட்டிங் எலிமெண்ட் எல்லாமே. இது பாருங்கள், இது மரம் போடும்போது கேர்ஃபுல்லாக போடணும். இதை தான் அப்படியே சொன்னேன். அதனால் கிராஸாக்கி போட்டு ஏற்றிடாதீங்க, போச்சு அவ்வளோதான். பொறுமையாக போடுங்க. மரம் வந்து கரெக்டாக ஏறணும். டைட்டாக ஏறிச்சினாலும் போடாதீங்க. ஈஸியாக ரொட்டேட் ஆகணுங்க. கை ரொட்டேட்டில் ஈஸியாக ஆகணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக கரெக்டாக ஏறுதுன்னு அர்த்தம். மரம் வந்து த்ரெட் வந்து கரெக்டாக ஏறுதுன்னு அர்த்தம். இப்போ நான் ஆல்ரெடி சுற்றி பார்த்து ஹப் டிரைவெல்லாம் செக் பண்ணிவிட்டேன். லைட்டாக சுற்றி விட்டு இதை இன்சர்ட் பண்ணிக்கங்க. அப்போ வந்து அதோட ஷேப்பில் கரெக்டாக போய் இது வந்து லாக் ஆகிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் இருக்கும். ஹப் டிரைவ்லேயும் ஸ்கொயர் ஷேப் இருக்கும், இந்த இன்னர்லேயும் ஸ்கொயர் ஷேப் இருக்கும். அந்த ஸ்கொயரும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் நமக்கு இன்னர் வந்து ரொட்டேட் ஆகுங்க. மிஸ் மேட்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை, மிஸ் மேட்ச் ஆகாது. கண்டிப்பாக ஸ்கொயர் கண்டிப்பாக செட் ஆகும். நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு சடனாக இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கொயரில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இன்னர் போட்டால் ஃபுல்லாக டைட் பண்ணிக்கணுங்க. இன்னருக்கு டைட் பண்ணால் விட்டுறாதீங்க. மேலே வைசர் போடுற அவசரத்தில் டைட் பண்ணிட்டு தான் வைசர் போடணும். மறந்துடாதீங்க. நான் கட்டிங்கில் ஃபுல்லாக டைட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஒயரிங் எல்லாம் கனெக்ட் பண்ணேன். கனெக்ஷன் கொடுத்துட்டு செக் பண்ணணுங்க. செக் பண்ணால் விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம கழட்டிட்டோம், ஃபுல்லாக வைசர் போட்டோம், மறுபடியும் ஒர்க் ஆகலைன்னு என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் வைசர் ஃபுல்லாக கழட்டி ஆகணும்ல. அதனால் 1 2 டைம்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி மாற்றிக்கிறது நல்லது. வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். இண்டிகேட்டர்லாம் ஓகே, அது ஓகே. தென் லைட்டு செக் பண்ணிக்கலாம். 2 ஃபிலமெண்ட் எரியுதா? ஓகேங்க, அவ்வளோதாங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணால் செக் பண்ணிட்டேன். இனி ஆக்சுவல் வைசர் அசம்பிள் பண்ணிக்கலாங்க. வைசர் அசம்பிள் பண்ணும்போது கேர்ஃபுல் தாங்க, ஒன்றும் பண்ண முடியாது உடஞ்சா. நானே வந்து வேடிக்கை பட்டு கூட பண்ண முடியாதுங்க இந்த வேலையெல்லாம். வைசரில் ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிராக் வந்துருச்சுங்க. லைட்டாக ஒன் சைடு இருந்திருக்கு. டக்குன்னு ஒரு கஸ்டமர் பேசிகிட்டு இருந்தார், டக்குன்னு வந்து இந்த பக்கம் இழுத்துட்டார். பேசிட்டு உடஞ்சிருச்சு. ஒன்றும் பண்ண முடியாது, மாற்றி தான் ஆகணுன்ட்டேன். சத்தம்லாம் மாற்றி விட்டாச்சு, அவ்வளோதாங்க. எல்லாத்துக்கும் இருக்குங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால் பட்டு அனுபவிக்கிறத சொல்லி தெரிஞ்சுக்குங்க. ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்கள், இந்த
வைசரோட காடி வந்து நமக்கு மேலே இருக்கணுங்க. நம்ம அந்த வண்டியிலேருந்து வர பிளேட்டு வந்து கீழே இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக டைட் பண்ணுவோம். வைசர் கண்டிப்பாக டைட்டாக இருக்கும். இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் வைசரோட பிளாஸ்டிக் மெட்டீரியல் கீழே இருந்துச்சுன்னா நமக்கு வைசரே நிற்காது, வண்டியில் கீழே தொங்கிட்டு வரும். இப்போதைக்கு நீங்கள் ஸ்டாண்டிங்கில் இருக்கும்போது இப்படி தான் இருக்கும். ஆனால் ரன்னிங் போக கீழே இறங்கிடும் வைசர் கண்டிப்பாக. அதனால் வைசரோட பிளாஸ்டிக் காடி வந்து மேலே இருக்கணும். அந்த மாதிரி வச்சு போட்டுங்க. கீழே அதே மாதிரி தான் ஹோல்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மேட்ச் பண்ணிட்டு நம்ம ஸ்க்ரூ எல்லாமே போட்டுக்கலாம். இது லெஃப்ட் சைடு ஒரு ஸ்க்ரூ போடணுங்க. மேலே ஸ்க்ரூ ஏற்றும் போதும் கேர்ஃபுல்லாக ஏற்றணும். மர போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. கீழே இதுக்கு நெட்டு போட்டு கூட போட்டுக்கலாங்க. ஏன்னா கேப் இருக்குல்ல, அந்த ஷேடு இதாக கழட்டிட்டோம்ல, ஆனால் கேப் இருக்குது. இதுக்கு நட்டு போட்டுக்கலாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்குன்னு கிராஸ் ஆக்கி இதை ஏற்றாதீங்க. தென் ரைட் சைடில் இருக்க ஸ்க்ரூவையும் நம்ம போட்டுக்கலாங்க. ஸ்க்ரூவெல்லாம் போட்டுட்டு கீழே ஒரு 10 mm போல்ட்டில் தான் நிற்குங்க. ஒரே 10 mm போல்ட்டு. அதனால் அதை போடும்போதும் பார்த்து போட்டுக்குங்க. பாருங்கள், இந்த சைஸ் தான் இருக்கும். நடுவில் ஸ்க்ரூ ஆடி இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. ஸ்பேனர் போட முடியாது இந்த இடத்துல. அதனால் ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணிக்கொண்டு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஸ்க்ரூ டிரைவர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 10 mm ஸ்பேனர் யூஸ் பண்ணி கூட இந்த நெட்டை வந்து டைட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் கொஞ்சம் வளர்த்தி ராடு மாதிரி இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இனிமேல் அப்டேட் கண்டிப்பாக கொடுத்துருவேங்க. ஆக்சுவலாக ரொம்ப நிறைய இன்சிடென்ட் இருக்குது வீடியோஸில். கொடுக்குற மெட்டீரியல் வந்து கரெக்டாக கொடுக்கணும்ல, அதுக்கு தாங்க டிலே ஆகுது. ஓகேங்களா? இப்போ ஷேடும் அப்படி தான். இந்த பிளாக் கலர் ஷேடு வந்து பார்த்திங்கன்னா லாக் இருக்கும். அந்த லாக்கு வந்து உடஞ்சிருச்சுன்னா நீங்கள் வேறு ஷேட் வந்து வாங்கி போட்டுங்க. இந்த லாக்கு தாங்க. இந்த லாக்கில் தான் அந்த ஷேடு வந்து ஒரு சைடு வந்து மேலே லாக் பண்ணி பிடிச்சிக்கும், கீழே வந்து ஒரே ஸ்க்ரூவில் நிற்கும். இந்த லாக்கு இல்லை அப்படின்னா ஷேடு வெளியே வந்துடும். அதனால் லாக்கெல்லாம் உடஞ்சிருச்சுன்னா வேறு ஷேட் கூட வாங்கி போட்டுங்க. ஷேட் வாங்கி போடணும் விஷயம். இது ஜஸ்ட் இந்த ஒயரிங் வந்து தெரியாமல் இருக்கிறக்கா ப்ராப்பராக ஃப்ளெக்சிபிலிட்டியாக அவுட்டர் லுக்குன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அந்த லுக் வந்து ப்ராப்பராக இருக்கிறதுக்கு தான் இந்த ஷேட் எல்லாமே நீட்டாகவும் இருக்கும். அப்படியே பார்த்தாவே ஃபுல்லாக கவர்டாக இருக்கும். அதுக்கு தான் இந்த ஷேடு. ஸ்க்ரூ வந்து போட்டுக்கலாம். இருக்கும் ஒரே ஸ்க்ரூவில் தான் நிற்கும். மேலே வந்து அந்த லாக்கில் நிற்கும் கண்டிப்பாக. அந்த லாக்கு உள்ள அந்த லாக் வந்து எதில் சீட்டிங் ஆகுதுன்னா உள்ளக்கு வந்து ரப்பர் மாதிரி இருக்கும். அந்த ரப்பர் கீழே இருந்தாலுமே நமக்கு லாக் நிற்காது. அதனால் அந்த ரப்பர் வந்து இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்புறம் லாக் பண்ணிங்க. இப்போ ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். இது லெஃப்ட் சைடு வந்து பண்ணிட்டு இருக்கும் இந்த ப்ராசஸ். சேம் இதே மெத்தடு ரைட் சைடும் பண்ணணும். அந்த சைடும் ஷேட் போட்டுக்கலாம். அந்த கேபிள் வந்து வெளியே எடுத்து விட்டுக்குங்க. கேபிள் உள்ளே வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேட் நிற்காது, பிளாஸ்டிக் மெட்டீரியல். இதையும் டைட் பண்ணி விட்டு கீழே ஒரு ஸ்க்ரூவில் போட்டு டைட் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்க்ரூவும் டைட் பண்ணுங்க, கண்டிப்பாக டைட் பண்ண விட்டுறாதீங்க. இந்த ஸ்க்ரூ போடும்போது அப்படி தான் லைட்டாக டைட் வைங்க போதும், ரொம்ப போட்டு டைட் பண்ண வேணாம். அவ்வளோதாங்க, எல்லாமே முடிஞ்சது. அந்த கேபிள் மட்டும்தான் ப்ராப்ளம். எதுனா இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாங்க. ஓகே, பாருங்கள். மீட்ரு பாருங்கள், இப்போ செம்மையாக வேலை செய்தா. ஸ்டார்டிங்கில் வந்து மீட்ரு வந்து 0லேயே இருந்துச்சு. இப்போ மீட்ரு நல்லா வேலை செய்யுது. மீட்ரு ஓடும்போது பார்த்திங்கன்னா ஆசிலேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாதுங்க. மீட்ரு வந்து ஒரே ஈக்குவலாக ஃப்ளெக்சிபிலிட்டியாக மூவ் ஆனுங்க. ரொம்ப ஆசிலேஷன் ஆச்சுனாலும் கண்டிப்பாக நீங்கள் கழட்டி செக் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, வேறு எந்த ப்ராப்ளம் வராது. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஓகே.